இருக்கு. காய்கறி 1 கிலோ தக்காளி, 1/2 கிலோ கேரட்டு, கரெக்டா நயமான காய்கறியா பார்த்து வாங்கி எங்க அம்மாட்ட எங்க பக்கத்திட்ட கேட்ட நல்ல பேர் வாங்கணும். நமக்கு ஏத்த ஆள் வந்தாச்சு. பார்த்தாலே தெரியுது மூஞ்சில ஏமாளின்னு எழுதி வச்சிருக்கு. இவனை பார்த்தா ஆட்டை போடுற மாதிரி இருக்கான். பத்திரமா தான் இருக்கணும். வாங்க தம்பி, அங்க நடக்கல. இல்ல யாருன்னு வாங்க வாங்க வாங்க. யாரியா? உங்களுக்கு தெரியும். எனக்கு உங்களை தெரியவே இல்லையே. அந்த இவ்வளவு பெரிய உருவம் இருக்கு தெரியலங்கிறீங்க. வாங்க முன்னாடி. உருவத்தை பார்த்துலாம் வர முடியாது ஐயா. ஒன்றும் பிரச்சனை நீங்க வாங்க. இந்த இவரெல்லாம் நம்பி போகலாமா? பாருங்க, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு ஆஃபர் உங்களுக்காக. இல்லை 200 வச்சுருக்கீங்களா? 200 வச்சது உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும் பார்த்துட்டேன் சார். ஆமாம், இந்த நீ 200 வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. இருக்கட்டும், அது கேள்வி. நீ இப்போ நான் 200 பத்திரமா வச்சுக்கேன், நீ கொஸ்டினை பத்திரமா வச்சுக்கோ. ஆமாம், அது கொஸ்டினுக்கு பதில் சொன்னால் 500 ரூபா தரேன். இல்லை வேணாம். கொஸ்டின் சிம்பிளாக இருக்கும், ஈஸியான கொஸ்டின். சிம்பிள் கொஸ்டினோ சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டினோ நமக்கு 200 ரூபா போதும். கேரட்டு தக்காளி வாங்கணும். 500 ரூபா வாங்கினா கூட கறி கோழிக்கறி சேர்த்து வாங்கிட்டு போகலாம். கோழிக்கறியும் காய்கறி மட்டும் இல்லை, கறியை வாங்கிட்டு போகலாம். 500 ரூபா. அம்மா மட்டும் சந்தோஷப்படுத்தலாம் பார்த்தா பக்கத்துட்டு சந்தோஷப்படுத்தலாம் போலயே. ஆமாம், 3 கொஸ்டின் தான். இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும், வேண்டாம். சொல்லக்கூடாது. வாங்க, நான் இப்படி பொழப்பு நடத்துறது. வாங்க, 500 ரூபா தான். 500 ரூபா எப்படி தருவீங்க? கேஷாவா? இந்த கேஷ் வேணா காமிச்சிரு, கையில் புது நோட்டா ஃப்ரெஷ்ஷாக. 200 ரூபா 500 பாதி மடங்கு 100 மடங்கு அதிகமாக இருக்க. வாங்கிட்டு போயிடலாமா? நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா வாங்கிடலாமா? 3 கேள்வி தான். வாங்கிடுவோமா? சரி கேளு பார்ப்போம். கேளு. அந்த அவங்க ஒரு பெரிய பில்டிங் இருக்கா? என் முன்னாடியே பெரிய பில்டிங் இருக்கு. இது பங்களா, அது பெரிய பில்டிங் தெரியுதா? ஆமா. அந்த பில்டிங்க எத்தனை செங்கல் வச்சு கட்டிருக்காங்க? என்ன அந்த பில்டிங் கெட்டது கொத்தனாரு. கேள்வி என்ன, எத்தனை செங்கல் இருக்கு? ஒரு நிமிஷம் இருங்க, எண்ணிட்டு வரேன். சரியா? கிளாப் பண்ணுங்க. ஒரு வேண்டாம். சரி, இதை விட சிம்பிளா உனக்கு கேட்கிறேன். 500 ரூபா. இல்ல வேண்டாம். இல்ல 500 தான். ஒரு பக்கம் வந்து சரி, செங்கல் மண்ணு சிமெண்ட் எத்தனை மூணு சிமெண்ட் ஈஸியா கேட்கிறேன். ஒரே ஒரு கேள்விக்கு பஸ் சொன்னா கூட 500 தரேன். சரி, ஈஸியா கேட்கணும். ஒரு கேள்வி, ஏபிசிடி எத்தனை எழுத்து இருக்கு அந்த மாதிரி கேளுங்க. நம்ம ஊர்ல காக்கா இருக்குல்ல, காக்கா. ஆமா, அது அப்படி கத்துதா? ஆமா, கருப்பு கலர்ல இருக்கும் காக்கா. காக்கா கத்துதுல. லண்டன்ல இருக்கிற காக்கா எப்படி கத்தும்? நான் நம்ம ஊருக்கே தாண்டினது கிடையாது. லண்டனுக்கு எப்படி போய் காக்காவை பார்க்க முடியும்? சொல்லுங்க, ஈஸியான கொஸ்டின் தானே. நம்ம ஊருக்குள்ள கொஸ்டின் கேளுங்க. யார் லண்டனு பாம்பே எல்லாம் போனா நான் எங்க அங்க போறது? இப்ப நம்ம கச்சேரி நடக்கிறதுனால ஒரு இதை வச்சு ஒரு கேள்வி. இது வரைக்கும் நான் கேட்காத பாட்டு நீ பாடிட்டீங்கன்னா 500 ரூபா தந்துடுறேன். அவ்வளவுதானே? கேட்காத பாட்டா பாடணும். நம்ம எவ்வளவு பெரிய பாடகர். அசால்ட் 500 இப்ப தூக்கிட்டு இப்ப போறோம். கேட்காத பாட்டு பாடணும். கேட்காத பாட்டு தானே? எனக்கு கேட்காத பாட்டு, நான் கேட்காத பாட்டு. காது கேட்கும்ல? அதெல்லாம் கேட்கும், 2 காது கேட்கும். பழிச்சுன்னு கேட்கும். ரைட்டு. பிரிய மன்னவனே உன்னாத்தும வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. இந்த பாட்டையே கல்யாணத்துக்கு பாடினாங்க. இன்னைக்கு காலையில் ஆராதனையில கூட பாடினாங்க. இந்த பாட்டில் கேட்டிருக்கேன். கேட்காத பாட்டை பாடணும். மைக்கை மியூட் பண்ணிட்டு வரைக்கும் எனக்கு கேட்காத பாட்டு, யாருக்குமே கேட்காத பாட்டு ஒரு பாட்டு இருக்கு. பாடுங்க பார்க்கலாம். ஐயா பெர்க்மான்ஸ் பாடுறது. இவன் பெர்க்மான்ஸ்லாம் பார்த்துருக்க மாட்டேன். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. இந்த பாட்டு அடிக்கடி ஜெபாலங்க ஆர்கெஸ்ட்ரால கேட்டிருக்கேன். அவர் பல தடவை இந்த மாதிரி தான் வருவார் எப்போ வரலாலும். ஆமா,
இந்த பாட்டு கேட்டிருக்கேன், கேட்காத பாட்டா பாடல. அந்த 200 கொடுத்துரும். 3 கேள்விக்கு பதில் தெரியல. ஐயோ, பதில் சொன்னா 500 தாரேன்னு சொல்லல. இந்த 200 தந்துடும். முதல் ஒரு கேள்வி கேட்டீங்க, ஓகே. ஆமா, 2வது கேள்விக்கு சொல்லணும்ல, காக்கா கதை சொல்லணும்ல, லண்டன் காக்காவுக்கு பதில் சொல்லலாம். 200 200 எப்படி தர முடியும் இப்போ? இப்போ கேள்விக்கு பதில் தரல நீங்க கொடுத்தா சிக்கன்லாம் வாங்கி தரேன்னு சொன்னீங்க. அது ஜெயிச்சா தரேன்னு தோத்துட்டீங்களே. நடந்துருச்சு. சூப்பர் தேங்க்யூ பாய். சரி, அந்த மட்டும் போய் என்ன ஜாலி அவன் வேலை நடந்துச்சு. ஆமா ஆமா ஆமாம்மா, நான் ரஷ்யாவை தாண்டி பெங்களூர் பக்கம் வந்துட்டேன். ஆமா ஆமா ஆமா, இப்போ வந்துடுவேன். ஹலோ, ஐ வில் கால் யூ பேக் லேட்டர். இட்ஸ் ஓகே, பாய். மாமா, வேலை டைம் வந்தனே. ஆமாம்மா, நம்ம வேலை தைக்காம அவன் தான். நீ எவ்வளோ இருக்க? மாமா, அது ஏன் கேட்கப்போ? ஏன் அழுதுட்டு இருக்க? அம்மா ஒரு 200 கொடுத்து தக்காளியும் கேரட்டும் வாங்கிட்டு வர சொன்னா. நான் பக்கத்து வீட்டுக்காரக்கா சிக்கன் கேட்டுச்சேன்னு சொல்லிட்டு ரூபா பத்தாதுன்னு யோசிச்சே வந்தேன். ஏமாத்திட்டானா? யாரு இந்த கை? இந்த தொந்தியை தள்ளிட்டு ஆட்டிட்டே நிக்காம பாரு. என்ன அங்க ஒரு யானை குதிக்கு? யாரு நிக்காம பாரு. ஹலோ, வாங்க. நம்ம வேலை டைம் கூட ஏமாத்தினா என்ன விஷயம்? இந்த ஏமாத்தின வச்சுலாம் என்ன சொல்லக்கூடாது. 3 கேள்வி கேட்டேன், பதில் சொன்னா 500 தாரேன்னு சொல்லல. அவன் கேள்வியே தப்பா கேட்கான். செங்கலுக்கு மண் எவ்வளவு போட்டா, மண்ணுக்கு சிமெண்ட் எவ்வளவு போட்டா கேட்டுட்டு இருக்கான். மாமா, கேள்வி நீங்க ஈஸியான கேள்வி தான் கேட்டேன், பதில் சொல்லலைங்க. அப்படியா? அவன் கேள்வி கேட்டா செங்கலுக்கு மண்ணு சிமெண்ட் அப்படின்னு பூச்சி கீச்சின்னு கேட்டா எப்படி சொல்ல முடியும்? அந்த கேள்வி ஏன்டா கேள் உங்கட்டியா? ஆமா, நீங்க வேண்டாம், நீங்க போய் எங்க மாமாட்ட கேட்டு பாரு. பிஸியான ஆளு போயிட்டு வாங்க. மாமாட்ட கேட்டு போய், மாமா லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன். ஹலோ, குறைய என்னவே எங்க தள்ளிடணும். கேளு. சொன்ன பாக்கெட் தெரியும். அவன் நம்ம மாதிரி நினைச்சிட்டான் உங்களை. 200 வாங்கிட்டானா? ஆமா, 4000 வாங்கிச்சா. அது என்ன பொழைப்பு? ஏமாத்தி பொழைப்பு. பேமெண்ட்டுக்கு ஏதோ ஒன்றும் இல்லை, ஈஸியான கொஸ்டின் தான். இந்த இருக்குல்ல பெரிய பில்டிங், இங்க இந்த பாருங்க, அந்த இருக்காதா? ஆமா, பெரிய பில்டிங் இருக்கா? சரி, இருக்கட்டும். அந்த பில்டிங்ல எத்தனை செங்கல் இருக்குன்னு கேட்டேன், சொல்ல தெரியல. இதே தான் ஏன்ட்ட கேட்டா மாமா. மாமா, இதே தான் ஏன்ட்ட கேட்டா தெரியல. உஷாரா போய் சொல்லு, குடிக்கிட்டு போயிடும். பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? இருக்குல்ல, அது பெருசா தான் வச்சிருப்பாப்ல. அந்த பில்டிங் அந்த பில்டிங்ல செங்கல் எத்தனை தெரு? அவர் எண்ணி பார்த்தாப்ல, ஒரு சைடு எண்ணிட்டு பார்த்துச்சு இல்ல. இங்க வா, 6,63,211 செங்கல் இருக்கு. சந்தேகம் இருந்தா எண்ணி பாருங்க. போ, எண்ணிட்டு வா, போ போ. நெக்ஸ்ட் क्वेश्चन. இதுக்கு இப்படி பதில் சொல்ல மாட்டாப்ல. முடியாது மாமா, சும்மாவா. காக்கா இருக்குல்ல, நம்ம ஊர் காக்கா. ஆமா, அது கா 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 கத்துதுல, வயிறு ஏறி இறங்குது பாத்து. ஆடுறோம், ரொம்ப ஆடுறோம் மாமா. அந்த காக்கா லண்டன்ல எப்படி கத்தும்? மாமா, நீ லண்டன்லாம் பேருக்க சும்மா காக்கா அங்க பாத்துருப்ப, இப்படி வந்து பார்க்காத என்ன. மாமா மாமா மாமா, நீ லண்டனுக்கு நேரத்தானே போயிட்டு வந்தானே, லண்டன் பிரிட்ஜ் ஃபாலிங் டவுன் சொன்னேன். அது விழுந்துச்சா விழலையா, காக்கா நின்னுச்சா நிக்கலையா? வா 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 வா, மூடு. எப்படி கத்தும்? போட்டு சத்தமே வரலையே. லண்டன்ல கத்துனா எப்படிவே கேட்கும். போடு. மாமா சும்மாவா? மாமா இப்படி தூக்கி விடுங்க. பாத்து சட்டை பிச்சர் அந்த ஒண்ணு தான் இருக்கு. புரிச்சே. ஆகா, எவ்வளவு வாங்குன? மாமா 200 வாங்கிட்டான். இப்ப பாரு, 500 வேணும். புரியுது? ஏமாத்துக்கார பையன். ஹலோ, யூ கிவ் தி லாஸ்ட் क्वेश्चन ப்ளீஸ். எந்த பாட்டு பாடினாலும் நமக்கு தெரியும். இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம் எதனாலும் கேட்க சொல்லு. ஆமா, எந்த பாட்டுனாலும் கேட்கலாம். சரி, இப்போ இப்போ அடுத்து ஒரு 3வது கேள்வி. அவர்கிட்ட கேட்ட கேள்விதான், சிம்பிளான கொஸ்டின். இது வரைக்கும் நான் கேட்காத பாட்டு பாடணும். மாமா, நீ கேட்காத பாட்டா? மாமா, நீ என்ன பாட்டு பாடுற? என்ன பாட்டு நான் பாடுறேன்? அது எனக்கு தெரியும் சொல்லிருக்கேன். எல்லா பாட்டு பெருமாஸ் பாட்டுலாம் பாடிட்டேன். என்ன பாட்டு? நீ நல்லா அந்த ஏஆர் ரஹ்மான் அந்த மாதிரி போ. கேட்காத பாட்டு பாடணும்ல. இங்க வாங்க.
நீங்க கேட்காத பாட்டா? இது வரைக்கும் கேட்காத மாமா ரொம்ப யோசிக்காத, பயமா இருக்கு. இது எப்படி? ஒய் மைனரா? 2 நாள். பாட சொன்ன டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறீரு. ஹலோ, நான் பாடுதே உனக்கு கேட்கல, நீ கேட்காத பாட்டு. ஏமாத்தி பொழைக்கலாம். செயின் இது போட்டிருக்கியா? ஏமாத்தி பழைக்க பாரு. காசு பனினே போட மாட்டியா? குடி. அம்மா பாட்டு. மாமா 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 இந்த 200 யூ டேக் 200. எனக்கு கரெக்ட். ஐ டேக் 500. ஹலோ, இதோட எதை விட்டுறணும்? இந்த ஏமாத்தி பொழைக்க இணைஞ்சிடணும். இதோட க்ளோஸ் பண்ணிடும். ஒழுங்கா திருந்தி வாலாண்டி வழியை பாரு. பேர் பிபிஆர் எனக்கு கையப்படி. டான்ஸ் ஆடிட்டு போ. வர ஸோ இப்போ நம்ம பாஸ் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான்னு சொல்லியிருக்குது. ஸோ அதனால் நம்ம நன்மையானதை செய்தோம் சொன்னால் நன்மையானதை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஸோ நம்ம இந்த நாளிலே நிறையா காரியங்கள் நம்ம நல்ல விஷயங்கள் நம்ம செய்வோம் சொல்லிட்டு இதை நம்ம சொல்லிக்கிறோம். தொடர்ந்து அற்புதமான ஒரு இனிய ஒரு பாடல் நம்ம கேட்க போகிறோம். சின்ன பிள்ளைகளுக்கும் சரி